வணக்கங்க மேடம். இன்ஸ்டாகிராமில் தான் உங்கள் பேஜ் பார்த்தேன். நிறைய மேக்கப் போஸ்ட் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்தது. எனக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஜவுளி கடையில் வந்து சாரீ வியர் பண்ணி காமிக்கிற மாதிரி ஒரு ஷூட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவுமே நானே தான் ரெகுலராக ஏதோ எனக்கு தெரிஞ்ச மேக்கப் பண்ணிவிட்டு போவேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பியூட்டிஷியனை கூப்பிட்டு ஏதாவது ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் பழனியில் யார் வீட்டுக்கு வந்து பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க நான் தேடிட்டு இருக்கும்போது தான் உங்கள் பேஜ் பார்த்தேன். ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. அதனால தான் உங்களை நான் புக் பண்ணினேன். எனக்கு கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், பட் என்னோடய ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிக்கலாங்களா? ஓகேங்க, பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணி பண்ணுறேன் நான். ஓகே, அது எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா ஓகே. எனக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்கக்கூடாது, சிம்பிளாகவும் இருக்கணும், பட் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அந்த மாதிரி சட்டிலாக இருக்கும். ஆமாம், அதே மாதிரி உங்கள் நேச்சுரல் இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சு. ஓகே. நமக்கு மேக்கப் பண்ணுற எல்லா திங்ஸுமே இவங்க கொண்டு வந்துடுறாங்க. க்ளோ வித் ஜோ அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து தான் இவங்களை நான் பார்த்தேன். ஸோ பழனிக்குள்ளே வீட்டுக்கே வந்து மேக்கப் பண்ணுறாங்கன்னு சொல்லி போட்டிருந்துச்சு. சரி, நம்ம கூப்பிட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். அவங்க எல்லா திங்ஸும் கொண்டு வந்துட்டு நமக்கு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு அப்பர் லிப்ஸில் எனக்கு கொஞ்சம் ஹேர் இருந்தது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோனர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. எப்போவுமே இது பண்ணும்போது தான் நம்ம போர்ஸ்லாம் நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா க்ளோவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசிங் க்ரீம் அப்ளை பண்ணுறாங்க. நான் இன்னைக்கு கேட்டது வந்து ஒரு சட்டிலான மேக்கப் தான் கேட்டேன். ரொம்ப எனக்கு ஹெவியாக வேண்டாம், என்னோடய ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மேக்கப் தான் நான் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களும் எனக்கு கேட்டு பண்ணாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஏதாவது பிளாக் டாட்ஸ் இருக்கும், நமக்கு அன்ஈவன் ஸ்கின் டோன் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் போடுவாங்க. ஸோ அந்த கன்சீலர் போடும்போது நம்ம ஸ்கின் டோனுக்கு அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படியே ஹைட் ஆயிரும். ஸோ அது பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரொமோஷன் ஷூட்டுக்கு இன்றைக்கி போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்காக தான் மேக்கப் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணேன். நார்மலாக நம்ம வீட்டில் அதாவது வெளியே போய் நமக்கு பண்ணுறதா இருந்தால் நமக்கு கஷ்டமாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க் இருக்கும், யாராவது ஒருத்தர் கூட்டிகிட்டு போகணும், எங்கே போய் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். பட் வீட்டுக்கே வந்து பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி, நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படி நம்ம மேக்கப்பையும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் நான் வீட்டுக்கு வந்து யாராவது பண்ணுறவங்கள தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தேன். ஸோ இவங்க நிறையா பேத்துக்கு மேக்கப் பண்ணது நான் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே பார்த்தேன். ரொம்ப நல்ல சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் இவங்களை புக் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கன்சீலர்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளஷ் எல்லாம் போடுறாங்க. எல்லாமே சட்டிலாக மைல்டாக தான் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த கலர் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம கேட்டு நமக்கு மிரர் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த கலர் ஓகேவா. ஏன்னா எனக்கு வந்து நான் ஹெவியாக வேண்டான்னு சொன்னதுனால உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் கிட்டெல்லாம் கான்டோர் பண்ணுவாங்க, சீக்ஸ் கிட்டெல்லாம். ஸோ அதெல்லாமே அவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க கிட்ட பிரைடல் பேக்கேஜே பார்த்தீங்கன்னா கோல்டு, டைமண்ட், பிளாட்டினம் சொல்லிட்டு நிறைய அவங்களுக்கு டைப்ஸ் இருக்குங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ உமன்ஸ் டேவுக்காகவும் ரம்ஜானுக்காகவும் 20% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கோல்டு மேக்கப் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீமியம் மேக்கப் பண்ணிடுறாங்க, ஹேர் ஸ்டைல் பண்ணிடுறாங்க, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங், ட்ராப்பிங் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஸோ டைமண்ட் மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி மேக்கப்பில் வருங்க. அதுக்கும் ஹேர் ஸ்டைலு, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுவாங்க, ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்செல்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஐலேசஸ், லென்ஸ் எல்லாமே அதில் இன்க்ளூட் ஆயிருங்க. பிளாட்டினம் மேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்ட்ரா ஹெச்டி மேக்கப் வந்துடும். அதுக்கும் ஹேர் ஸ்டைலு, சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் வந்துடும், ஹேர் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருவாங்க, அதுக்கும் ஐலேசஸ், லென்ஸ் எல்லாமே வச்சிடறாங்க. இந்த எல்லா மேக்கப்புமே பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக அவங்க டச்சப், ட்ரையல் மேக்கப், க்ரூம் மேக்கப், ஃபேஷியல், மெனிக்யூர், நெயில் ஆர்ட், ஹேர் ஸ்பா, மெஹந்தி, வேக்சிங், த்ரெட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மேக்கப்புக்கெல்லாம் இது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தானேங்க. இது யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு பண்ணிகிட்டு இருக்க மேக்கப்பில் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு காம்பேக்ட்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு காஜல் போட்டு ஐலைனர் போடுறாங்க, மஸ்காரா போடுறாங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நம்ம ஃபேஸ் மேக்கப் என்னென்ன வருங்களோ அது ஃபுல்லாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் நம்ம என்ன சாரீ கட்டுறோமோ அதுக்கு மேட்சாக அவங்க ஐஷேடோவும் அப்ளை பண்ணிடுறாங்க. நார்மலான மேக்கப் பார்த்தீங்கன்னா 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைட்ஸ்மெய்ட் மேக்கப், ஹல்தி மேக்கப், சங்கீத் மேக்கப், பார்ட்டி மேக்கப், கெஸ்ட் மேக்கப் இது எல்லாமே உங்களுக்கு 10% ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கப், ஹேர் ஸ்டைல், சாரீ ப்ரீப்ளீட்டிங், ட்ராப்பிங் இது எல்லாமே இன்க்ளூட் ஆயிருங்க. ஹேர் ஸ்டைல் கூட இப்போ நீங்கள் தனியாக எங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் வேணும்னா அவங்க அதுவும் பண்ணி தர்றாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஒரு பார்ட்டிஸ்க்கு போகணும், எங்களுக்கு ஒரு கெஸ்ட் மேக்கப் பண்ணணும்னா சிம்பிளாக எங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைலும் ஒரு ஃபேஸ் மேக்கப் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எங்கேருந்து கூப்பிட்டீங்கனாலும் அவங்க வீட்டில் வந்தே பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஊர்லேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் பிரைடல் மேக்கப் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஒரு என்கேஜ்மெண்ட்டு, பியூபரிட்டி ஃபங்க்ஷன், பேபி ஷவர், ரிசப்ஷன் ஸோ இதுக்குமே அவங்க வந்து மேக்கப் பண்ணி தர்றாங்க. அதுவும் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில்
அஃபோர்டபுளாக பண்ணி தர்றாங்க. என்னோட ஃபேஸ் மேக்கப் கிட்டத்தட்ட முடிய போகுதுங்க. லாஸ்ட்டாக வந்து எனக்கு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணுறாங்க. அதுவுமே நான் கேட்ட கலர் 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி எனக்கு என்னோட ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரியான கலர் அவங்க அழகாக பண்ணி விட்ருக்காங்க. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். என்னோட ஃபேஸ் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ இருக்குது. லாஸ்ட்டாக நான் கேட்ட மாதிரி ஹைலைட்டர் எல்லாமே அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவங்க பிரைட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கும் நீங்கள் மேக்கப் வேணும்னாலும் பண்ணி தர்றாங்க. அதே போல் போஸ்ட் வெட்டிங்க்கும் மேக்கப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்டர்னிட்டி ஷூட்டுக்குமே இவங்க அழகாக மேக்கப் பண்ணி தர்றாங்கங்க. மேக்கப்புக்கு தேவையான ஜுவல்ஸுமே அவங்களே கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் எந்த மாதிரி ஜுவல்ஸ் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஸ்டோன் செட் வேணுமா இல்லை ஆன்டிக் செட் வேணுமான்னு சொல்லிட்டு நீங்கள் எது சொன்னீங்கனாலும் அவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அதுலேருந்து சூஸ் பண்ணிக்கலாம். நானுமே இன்றைக்கி 2-3 செட்டு எனக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் இன்றைக்கி நான் வியர் பண்ணுற சாரியுமே முன்னாடியே கொடுத்துட்டேங்க. அந்த சாரியுமே அவங்க ப்ரீப்ளீட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ப்ரீப்ளீட்டும் பண்ணியிருந்தாங்க. எனக்கு மெயினாக வந்து வீட்டில் வந்து பண்ணதே எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா என்னால் டைமே இல்லை வெளியே போய் பண்ணுறதுக்கு. பிரைடல் பேக்கேஜ் பார்த்தோம் இல்லைங்களா, அதில் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் ட்ரையல் மேக்கப்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடியே உங்களுக்கு இந்த மேக்கப் செட் ஆகுமான்னு வந்து ட்ரையல் பார்த்துக்கிறாங்க. எனக்குமே வீட்டுக்கு வந்து நான் சாரியெல்லாம் அவங்க வாங்கும்போது ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி பண்ணலாங்களா, ஏன்னா அந்த சமயத்தில் நமக்கு டைம் இருக்காது. ஒரு ஃபங்க்ஷன் டயத்தில் நமக்கு டைமே இருக்காது. ஸோ அப்போ வந்து நம்ம ஏதாவது நமக்கு ஹேர் ஸ்டைல் பிடிக்கலனா கூட மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அவங்க முன்னாடியே வந்து ஒரு தடவை ட்ரையல் பார்த்துட்டு இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு ஓகேவா, இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு ஒரு ஐடியா வந்து நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுவுமே எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது. அவங்க 2 டேஸ்க்கு முன்னாடி எனக்கு வந்து இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாங்கன்னா ஓகே, எனக்கும் ஓகே அப்படின்னு. அதே மாதிரியே குரூமுக்குமே வந்து உங்களுக்கு அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்றைக்கே மேக்கப் பண்ணிடுவாங்க. ஃபேஷியலுமே நீங்கள் என்ன ஃபேஷியல் கேட்டிங்கனாலும் அவங்க உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே ஃபேஷியலும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே போல் தான் மெனிக்யூரும் பண்ணிடுறாங்க. இப்போ நெயில் ஆர்ட் உங்களுக்கு வேணும், எப்போவுமே பிரைட்ஸ்க்கு வந்து நெயில் ஆர்ட்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ அதுவுமே நீங்கள் எனக்கு இந்த மாதிரி கலர் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ இதில் ஃபேஷியல் மெனிக்யூர்லாம் சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் நமக்கு பார்லரில் போய் பண்ணுறது கூட டைம் இருக்காது ஃபங்க்ஷன் டயத்தில். ஸோ அதெல்லாம் வீட்டில் வந்து பண்ணுறாங்கங்கிறதே ரொம்ப பெஸ்ட்டு தான். நெயில் ஆர்ட்டுமே இப்போ பிரைட்ஸ் நிறைய பேர் அவங்க நெயில்ஸ் அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெயில் ஆர்ட் பண்ணிக்கிறாங்க. அதுவுமே இவங்க சூப்பராக பண்ணி தர்றாங்க. ஹேர் ஸ்பாவுமே நமக்கு வந்து அந்த ஹேர் வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்கும் நமக்கு மேரேஜ் அப்போ. ஸோ அதுவும் வீட்டில் வந்து பண்ணிடுறாங்க. மெயினாக வந்து மெஹந்தி வந்து நம்ம வெளியே போய் பண்ணிட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம்தான். ஸோ அதுவுமே இவங்க வீட்டில் வந்து பண்ணுறாங்கங்கிறது சூப்பரான விஷயம். ஸோ இத்தனை காம்ப்ளிமெண்ட்ரி, அதுவும் கூட சேர்ந்து உங்களுக்கு வேக்சிங்கும் கொடுக்குறாங்க. ஹேர் ஃபுல்லாக உங்களுக்கு வேக்சிங்கும் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எப்போவுமே நமக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நமக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மேக்கப்லேயே பார்த்தீங்கன்னா ஐலேஷஸும் வைக்கிறாங்க. எனக்குமே வந்து உங்களுக்கு ஐலேஷஸ் வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு வச்சாங்க. பட் எனக்கு அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. ஸோ நமக்கு வேண்டாம், பிரைட்ஸ்னால் ஓகே, பட் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் போகிறோம், எதுக்கு ஐலேஷஸ்லாம் வச்சுட்டுன்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுவுமே வைக்கிறாங்க. அது கூட சேர்ந்து லென்ஸுமே நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா லென்ஸுமே அவங்க வச்சு கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பிரைட்ஸ் வந்து லென்ஸுமே அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வைக்கிறாங்க. அது ஃபேஷன் ஆகிட்டு இருக்குது, ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதுவுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. எனக்கு இப்போ ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஹேர் ஸ்டைலுக்குமே எனக்கு வந்து க்ரிம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து ஃப்ரீ ஹேர் தான் கேட்டேன். எனக்கு முன்னாடி மட்டும் லைட்டாக ஒரு டிசைன் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேர் தான் எனக்கு எப்போவுமே என் ஃபேஸ்க்கு செட் ஆகும், ஸோ அதே பண்ணிடுங்கன்னு சொன்னேன். அதுக்காக இப்போ ஹேர் வந்து க்ரிம் பண்ணுறதுக்காக பார்ட்டிஷன் எடுத்துக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்ப்ரே பண்ணிக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹீட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அதுக்கு வந்து ப்ரொடெக்டிவ் ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஹேர் ஸ்டைலுமே இவங்க நிறையா பண்ணுறாங்க. எங்கிட்ட முன்னாடி நிறைய ஹேர் ஸ்டைல் காமிச்சாங்க. உங்களுக்கு இது பண்ணிக்கிறீங்களா, ஃப்ரீ ஹேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கர்ல் பண்ணிக்கிறீங்களா, எக்ஸ்டென்ஷன் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டாங்க. பட் எனக்கு எக்ஸ்டென்ஷன்லாம் வேணாம், அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நாங்கள் வீடியோ ஷூட்டுக்கு போகும்போது அதை நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைங்களா, ஸோ எனக்கு அதெல்லாம் வேண்டாம். என்னோடய ஹேர்லேயே வந்து ஃப்ரீ ஹேர் மட்டும் விட்டுருங்க, ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏதாவது டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். இவங்க மெர்சி பிரைடு, இந்த பிரைட்ஸுக்கெல்லாம் வந்து மேரேஜ் அன்னைக்கு மெர்சி பிரைட் போடுவாங்க இல்லைங்களா, ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக நிறையா அவங்க பேஜில் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட காமிச்சாங்க. பட் அது வந்து பிரைடல்ஸ்க்குனா நம்ம அந்த மாதிரி ஜடையெல்லாம் போடலாம். பட் நமக்கு இன்றைக்கி சும்மா போகிறதுனால எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் அது வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ சூப்பராக அவங்க நிறைய ஹேர் ஸ்டைலும் வச்சுருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் மட்டும் வேணும், நாங்கள் ஃபேஸ் மேக்கப் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் அது மட்டுமே வந்து உங்களுக்கு வீட்டிலேயே பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, பியூபர்ட்டி ஃபங்க்ஷன் இருக்குது, நீங்கள் அவங்க குழந்தைங்களுக்கு மட்டும் ஹேர் ஸ்டைல் மட்டும் பண்ணணும், ஃபேஸ் மேக்கப் நாங்களே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து அவங்க பண்ணி விட்ருவாங்க.
சூப்பராக. இப்போ என்னோட ஹேரை வந்து க்ரிம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த க்ரிம் பண்ணும்போது நல்லா ஹேர் வந்து பஃபியாக இருக்கும். முன்னாடி நிறையா முடி இருக்க மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் பஃப் வச்ச மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், பின்னாடி வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த சர்வீஸ் மட்டும் இல்லாமங்க உங்களுக்கு பார்லர் சர்வீஸுமே வீட்டுக்கே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் பழனிக்குள்ளே மட்டும் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து உங்களுக்கு ஃபேஷியல், பெடிக்யூர், மெனிக்யூர், அதுக்கப்புறம் த்ரெட்டிங்கு, வேக்சிங்கு, ஹேர் கட்டு, ஸோ இந்த மாதிரி எந்த பார்லர் சர்வீஸ் வேணுனாலும் வீட்டில் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா பிரைட்ஸ் மட்டும் இல்லைங்க, பிரைட்ஸோட அம்மா, அவங்க சிஸ்டர்ஸு, ஸோ ரிலேஷன் எல்லாருமே மேக்கப் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி வீட்டில் ஒரு 4-5 பேர்த்துக்கு மேக்கப் பண்ணணும், எல்லா சர்வீஸும் பண்ணணும் அப்படின்னாலுமே இவங்களை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு ஆள் வசதியும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் வந்து அவங்க அழகாக சிறப்பாக பண்ணி விட்டுருவாங்க. என்னோட ஹேர் ஸ்டைலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இப்போ போய் நான் சேரீ சேஞ்ச் பண்ணால் அவ்வளோதான். இப்போ நான் கட்டியிருக்கிற 2 சேரீயுமே அவங்க தான் ப்ரீப்ளீட் பண்ணாங்க. எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த 2 சேரீயுமே இன்றைக்கி நான் ஷூட்டுக்கு வியர் பண்ணணும். என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்கும். பெருசாக நமக்கு மேக்கப் பண்ண மாதிரியே தெரியாது. ஸோ நான் என்னோட ஸ்கின் டோனில் தான் கேட்டிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜுவல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களே எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. என்னோட சேரீக்கு மேட்சான ஜுவல்ஸு நான் முதல்ல செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒயிட் ஸ்டோனும் அப்புறம் இந்த சேரீக்கு ஒரு பிங்க் கலருமே நான் ஜுவல்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அதே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் நேச்சுரல் சன்லைட்டில் தான் எடுத்துகிட்டு இருக்கோம். என்னோட மேக்கப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது பாருங்கள். நமக்கு ஹெவியாக மேக்கப் பண்ண மாதிரியே இருக்காது எனக்கு. ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் கேட்ட மாதிரியே அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான மேக்கப் உங்களுக்கும் பண்ணணும், உங்கள் வீட்டுக்கே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இவங்க இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் செக் பண்ணுங்கள். இவங்க நிறைய அதில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நிறைய அவங்க மேக்கப்ஸ் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸ்க்ரீன்லேயே அவங்க நம்பர் கொடுத்துருக்கேங்க. மேக்கப் புக் பண்ணணும்னா கால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.